என் தங்கச்சியும் வீட்டுக்காரையும் பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அன்னைக்கு தம்பியோட கேக் கட்டிங் முடிச்ச பின்னாடி சிவா டெக்ஸ்டைல் போலான்னு சொல்லியிருந்தா. ஏன்னு சொல்லி கேட்டப்போ, மாமாவுக்கு தந்தைய தினத்துக்கு எதுவுமே வாங்கி தரல, நான் வந்துட்டு காசு வச்சிருக்கேன், போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவருக்கு ஒரு 4-5 ஷர்ட் பேண்ட் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தா. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், என் தங்கச்சி வந்துட்டு என் ஹஸ்பண்டை எந்த இடத்துல வச்சு பாக்குறா அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கும் அங்கதான் ட்ரெஸ் வாங்கினா, என் வீட்டுக்காருக்கு தான் அங்க வாங்கி கொடுத்து, இந்தாங்க மாமா இனியே தந்தைய தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. லாஸ்ட் 1 மந்த்தா அவளோட இன்சென்டிவ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்ததா இதை வாங்கி கொடுத்தா. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என் வீட்டுக்காரும் எங்க அப்பாவும் என் தங்கச்சிக்கு ஒண்ணுதான், அப்பா தான் அப்படின்ட்டு. இதுக்கு மேலேயும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டீங்க, லைக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆதியோட ஒரே விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, பர்த்டேக்கு நம்ம வந்து லூலு மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டானேன்னு சொல்லிட்டு லூலு மார்க்கெட் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கே கால் வலி வந்துருச்சு, முடியல மம்மி போதும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்துட்டு நாங்க எல்லாருமே அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் என்னங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.